Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புது செக்மெண்ட் இது ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கேன் நான். என்னென்னா நிறைய பேர் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்துட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ பேன் இண்டியாலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் அண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுனதாக இருக்கட்டும். ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய ட்ரேடர்ஸ் இப்போ புதுசாக வராங்க. அதே டைமில் வந்து நிறைய நியூஸஸும் அவேர்னஸும் மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. அதனால எல்லாருமே இப்போது ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டையும் ஒரு என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஊரில் கோல்டு அண்ட் லேண்டை மட்டுமே வச்சு பண்ணிட்டு இருந்த மக்கள் இப்போ ஓகே, இதுலேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதுலேயும் ஒரு இன்வெஸ்டராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இதில் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஸ்லோவாக மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இப்போ உள்ளே வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் வரும்போது எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், அதே டைமில் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணணும், நான் எதை இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே வரவங்களோட நிறைய பேர் போகிற ஒரு இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ யாரோ ஒருத்தர் எனக்கு பை கால் கொடுத்தாங்க, செல் கால் கொடுத்தாங்க, இந்த ஸ்டாக்கை வாங்க சொன்னாங்க, அந்த ஸ்டாக்கில் போட சொன்னாங்க அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருக்குமே தவிர அவங்களா ஒரு முயற்சி பண்ணி என்ன சொல்கிறது, அவங்களா ஒரு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி ஒரு ஃபண்டமெண்டலாக பார்த்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதே டைமில் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அதுவும் அவங்களுக்கு தெரியறதுக்குள்ளேயே அவங்களோட கேபிட்டல் நிறைய லாஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இண்டிகேட்டரோட வேர்ல்டுக்குள்ளே வராரு, ஒரு இண்டிகேட்டர் வச்சு யூஸ் பண்ணலாம், RSI, ஸ்டோகாஸ்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து பண்ணலான்னு வரும்போது அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு தெரியாது. சில பேர் ஒர்க் ஆகுனாங்க, ஒர்க் ஆகாதுன்னுவாங்க. இப்போ இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுன்னு அவர் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே அவருக்கு லாஸஸும் வந்துடும், ப்ராஃபிட்டும் வரலாம். பட் தி டைம் கெட்ஸ் வேஸ்டட். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இஷ்யூஸ் இருக்குது. அதே டைமில் டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன்ஸாக இருக்கட்டும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஃபிபனாச்சியாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, ஸோ இதெல்லாமே ஒரு புதுசாக வரவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி ஏற்கனவே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களும் புது ஸ்ட்ராட்டஜி தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களோட டைம் எல்லாம் சேவ் பண்ணலான்றதுக்காக தான் இது ஒரு புது சீரீஸாகவே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சீரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டூல்ஸ். என்னென்ன டூல்ஸாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணலான்றது தான் இந்த எபிசோடு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக ஃபுட் ரிவ்யூ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்கல் டூல்ஸோட ரிவ்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிகேட்டர்ஸ் எடுத்திங்கன்னா RSI, ஸ்டோகாஸ்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது, மூவிங் ஆவரேஜஸ். டெக்னிக்கல் சைடில் வந்தீங்கன்னா டெக்னிக்கல் டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபிபனாச்சி அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ட்ரெண்ட் லைனு. ஸோ இதெல்லாம் ஒரு மொத்தமாக இருக்கிற இடத்துல சரி, ஆஸ் அ ப்ரொஃபஷ்னலாக என்னோட இன்புட் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ட்ரை டு கிவ் யூ மை ரிவ்யூ அண்ட் அதே டைமில் அதுக்கு எவ்வளோ என்ன சொல்கிற மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புது சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன் பை ஒன்னாக இன்கேஸ் நீங்கள் ஒரு சஜஷன் இருக்குது, சார் எனக்கு இந்த இண்டிகேட்டர் நான் பார்த்துருக்கேன், எனக்கு அதை பற்றி தெரியணும், இது நல்ல இண்டிகேட்டரா இல்லையா அப்படின்னாலும் ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்சைட்ஸ்க்காக நீங்கள் அனுப்பிச்சிங்கனாலும் அதோட நேமை கீழே கமெண்ட் பண்ணிங்கனாலும் அதை நம்ம பார்த்துட்டு அதோட இது பேக்ரவுண்டு செக் எல்லாம் பண்ணிவிட்டு ப்ளஸ் என்ன சொல்கிறது உங்களுக்கு இப்போ ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் ஸ்கிப் மாதிரி கொஞ்சம் பேக்கில் போய் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதோட ப்ரொஃபஷனல் இன்சைட்ஸையும் ஐ எம் ட்ரைங் டு கிவ் யூ ஆல். ஸோ இன்கேஸ் அது மாதிரி இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி எந்த டூல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம்னா தி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ நிறைய பேர் ஆப்வியஸாக புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி, வேற கொஞ்சம் மார்க்கெட்டில் உள்ள பேட்டர்ன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பற்றி கொஞ்சம் தெரியும். ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஷனல் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஸோ இப்போ பார்க்கலாம். கைஸ், இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்றது முதல்ல என்னன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ இது டூல்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் நான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இட் வில் பி மோர் ஈஸியர். இப்போ ஒரு மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே இருந்து மேலே போய்ட்டுருக்கு, தென் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு தென் ஷோல்டர். ஸோ இப்போ இது வந்து திஸ் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் அ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் அ ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இப்போ இதில் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா, ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து வி கால் இட் ஆஸ் அ ஷோல்டர் அண்ட் திஸ் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் அ ஹெட். இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் பாடியில் என்ன ஒரு 2 ஷோல்டரு ப்ளஸ் ஒரு ஹெட், இதுதான் பேட்டர்னாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லிட்டு. ஆல்ரைட், ஸோ இப்போ இதில் வந்து நார்மலாக ஹெட் அண்ட் ஷோல்டர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும்,
இதை வந்து வி கால் இட் அஸ் அ நெக். இது 2 ஷோல்டருக்கும் நடுவில் வர்றது தான், இதுதான் வந்து வி கால் இட் அஸ் அ நெக். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ், திஸ் இஸ் வாட் வி கால் லெஃப்ட் ஷோல்டர். அண்ட் இதை வந்து ஹெட்னு சொல்லுவோம். அண்ட் இதை வந்து ரைட் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், ஹெட், ரைட் ஷோல்டர், அண்ட் திஸ் இஸ் வாட் யூ கால் இட் ஆஸ் அ நெக். இப்போ என்னன்னா, நார்மலாக ஹெட் அண்ட் ஷோல்டர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த நெக்லைன் பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம செல்லுக்கு போகலாம். அதே டைமில் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், அதோட டார்கெட் என்னன்றதெல்லாம் நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கலாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்றது இதுதான். ஸோ இப்போ ஒரு ட்ரேடிங் உள்ள போனீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு உங்களுக்கு ஏற்கனவே இன்பில்ட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து யூஸ் பண்ணிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதை எடுத்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிங்கனாலும் இட் வில் பி மோர் ஈஸியர். ஸோ இப்போ தெரியும். ஸோ திஸ் இஸ் வாட் யூ கால் ஆஸ் அ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ நெக்லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னா செல்லிங் போகும். ஸோ இந்த மாதிரி அதில் சர்டன் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹெட் அண்ட் ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் அது எனக்கே நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணும்போதும் சரி, அதே டைமில் உங்களுக்கு இப்போ நான் இந்த பென்னி ஸ்டாக் சஜஷன்லாம் கொடுத்துருப்பேன் நான். அதை நிறைய பேர் அதை என்ன சொல்கிறது, யூ ஸ்டார்டட் டு வெல்கம் இட், அந்த டாப் 3 பென்னி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸும் கொடுத்துச்சு டாப் 3 பென்னி ஸ்டாக்ஸில். ஸோ அதுலேயே நான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ மேபி அது ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மட்டும் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இதனால. ஸோ இப்போ அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னையும் பிரேக் ஆயாச்சு மார்க்கெட். ஸோ இந்த மந்த் ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோவில் ஆந்திரா சுகர்ஸ் இஸ் ஆன் மை லிஸ்ட். கோல் இந்தியா நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இது. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு முடிச்சுட்டு ஸோ திருப்பி ஏற ஆரம்பிச்சதுன்னா நல்ல ஒரு மேஜர் அப்வர்ட் மூவ்மெண்ட் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் வந்து பிரைட் க்ரௌன் குரூப். பார்த்தீங்கன்னா இப்போ வீக்லி சார்ட்டில் லாங் டேர்மில் வந்து இட் ஹஸ் ஃபார்ம் த ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நமக்கு பிரேக் அவுட்டை முடிஞ்சிடுச்சு. ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் stock to buy for a long term. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் கொடுத்து அதை வச்சு ட்ரேட் பண்ணதிலே இட் கேவ் மீ அ குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். அதே டைமில் நிறைய பேர் அந்த பென்னி ஸ்டாக்ஸ் எடுத்தவங்களுக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து எந்த கேட்டகரியில் வரும்னா, நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ட்ரேடிங் டூல்ஸ் அண்ட் பேட்டர்ன் போது ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், ஈலட் வேவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பேட்டர்ன் தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒர்க்ஸ். ஸோ இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா டெஃபினெட்லி இட் ஒர்க்ஸ். ஆனால் அதே டைமில் இட் ஆல்சோ ஃபெயில்ஸ் அட் சம் டைம்ஸ். ஸோ அதையும் இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆஸ்திரேலியன் டாலர். ஸோ AUD USD எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இட் டேக்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் மோர் ப்ரொஃபஷனலிசம். அண்ட் அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு என்ன சொல்கிறது, பிகினர் லெவல் கிடையாது. இட்ஸ் லைக் அன் எக்ஸ்பர்ட் லெவல் தான். ஆக்சுவலாக வில் சே இட் அஸ் அ பிகினர், amateur and expert அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ்லாம் வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பர்ட் லெவல். அண்ட் அதே டைமில் இட் டேக்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நிறைய பேருக்கு இப்போ இந்த சார்ட்டை பார்த்தோன்னே சரி ஏதோ ஒரு ஏறி இருக்கு, மேலே ஏறி இருக்கு, இறங்கி இருக்குன்னு தான் தெரியுமே தவிர அந்த இடத்துல எந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்குன்றது கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் ஹஸ் ஃபார்ம்ட் அ கிளியர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம முன்னாடி காமிச்ச மாதிரி இப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல நம்ம கிளியராக லெஃப்ட் ஷோல்டர், ஹெட் அண்ட் ரைட் ஷோல்டர், அண்ட் அந்த ஷோல்டர் என்ன ஆகிடுச்சு, நெக் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் நல்லாவே உங்களுக்கு கீழே இறங்கி டார்கெட் வரைக்கும் வந்துடுச்சு. ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஹஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்ட். ஸோ இதே மாதிரி இப்போது இன்னும் நிறைய இடத்துல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் இருக்குது. அதை நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது யூரோ USDயில் இது. அண்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. பட் இருந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா இட் ஃபெயில்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு ஆனால் கீழே போய் க்ளோஸ் ஆகி மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு மேலே ஏறி இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் எங்கே ஒர்க் ஆகாதுன்றதையும் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ தான் நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேஃப் கார்ட் பண்ண முடியும். இப்போ இதே இடத்துல இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா, மேலேருந்து வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு இட் வாஸ் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே என்ன ஆச்சு, மார்க்கெட் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிளியராக பிரேக் அவுட் ஆகி இட் வாஸ் கோயிங் அப். ஸோ அப்போ இது போயிட்டு இருக்கும்போது இது ஒர்க் ஆகலை. ஏன்னால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆல்வேஸ் ஹாவ் டு கோ வித் த ட்ரெண்ட். சும்மா வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல பை பண்ணுறோம், செல் பண்ணுறோன்னு, இல்லை ஒரு பேட்டர்ன் வந்துச்சுன்னு எடுக்கிறது இல்லை. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் மட்டும் இல்லாமல் ஹெட் அண்ட் ஷோல்டர் கூட சப்போர்ட்டிவாக சர்டன் திங்ஸ் ஆர் தேர். இப்போ ட்ரெண்டாக இருக்கட்டும், ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கட்டும், அதே டைமில் நம்ம சப்போர்ட் ரெசன்ஸ் பார்க்கணும், இல்லை ஃபிப்பில் எந்த லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸஸாக கூட பார்க்கும்போது இன்னும் நமக்கு அந்த என்ன சொல்கிறது ப்ராபபிலிட்டி, அந்த ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி வில் பி மோர். அண்ட் அதே டைமில் நம்மளோட ரிஸ்கையும் கொஞ்சம் சேஃப் கார்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு இதுவும் மட்டும் பார்க்காம கொஞ்சம் அடிஷ்னல் டூல்ஸையும் யூஸ் பண்ணும்போது அதோட அந்த பேட்டர்னோட லெவல் ஆஃப் ட்ரேடிங்கே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேறிடும். ஸோ அதையும் கொஞ்சம் கூட சேர்ந்து பார்க்கறது இட் இஸ் பெட்டர். ஆல்ரைட். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு 4 or 5 கிளிப்ஸ் மட்டும் காட்டுறேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த இடத்துல ஒர்க் ஆகிருக்கு, அந்த ஒர்க் ஆகலன்ட்டு. ஸோ ஆல்ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எல்லாத்தையும் போட முடியாது. இப்போ உங்களுக்கு காட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் ஒரு பேட்டர்னும் டூல்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இந்த இதில் பார்க்கும்போது இப்போ நான் ஒரு 100-200 பார்த்துருக்கேன்னா, அந்த 200ஐயும் உங்களுக்கு காமிச்சு உங்களோட டைமையும் நான் வேஸ்ட் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய வீடியோவும் பண்ண முடியாது நம்ம. ஸோ அதில் ஒரு பேசிக்கில் எவ்வளோ எடுக்க முடியுமோ சின்ன சின்ன இதுவும் மட்டும் எடுத்து ஒரு கிளிப்பிங்காக மட்டும் தான் பண்ணியிருக்கோம் நம்ம. சார், ஸோ மை இன்சைட் அண்ட் மை ப்ரொஃபஷனல் வியூ ஆன் ஹெட் அண்ட் ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், அதோட பர்சன்டேஜ் நான் என்ன கொடுக்க முடியும், அதோட மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் 80 to 86%. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 86% வந்து இட் ஒர்க்ஸ் இன் தி மார்க்கெட். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜாக 83%, வில் கீப் இட் அஸ் 83% அவுட் ஆஃப் 100. ஸோ 100ல் அட்லீஸ்ட் 7லேருந்து ஒரு 8 ட்ரேடாவது இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ அ ரைட் ரிட்டர்ன்ஸ். அதை கொடுத்து தான் நான் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் என்னோட வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இட் கிவ்ஸ் யூ அ குட் ரிட்டர்ன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான ப்ரொஜெக்ஷனை மார்க்கெட் கொடுக்கும் ஹெட் அண்ட் ஷோல்டர் மூலிமா. ஸோ அதனால தான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே டைமில் கரெக்டாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல், சப்போர்ட் ரெசன்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு வெறும் ஹெட் அண்ட் ஷோல்டர் மட்டும் இல்லாமல் கூட இதெல்லாம் அட்டாச் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது இன்னும் உங்களோட ப்ராபபிலிட்டி வில் பி ஹையர். ஸோ கரெக்டாக எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஆல்ரைட். ஸோ புதுசாக வரவங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா, எஸ் யூ கேன் ட்ரேட். ஆனால் அதே டைமில் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸுக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் அதே டைமில் இன்கேஸ் நீங்களும் இதே மாதிரி இந்த டூல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த எல்லா டூல்ஸும் நான் சேர்த்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும், ஸோ வி ஆர் ட்ரேட் அச்சீவர்ஸ், வி டீச் பீப்புள் இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணணுன்றது தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறது. இது இல்லாமல் வெறும் நெட்டில் சும்மா ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டிங்கன்னா கற்றுக் கொடுக்குறது இருக்காது. நம்மளதில் வந்து இட் இஸ் பேஸ்ட் அப்பான் ரூல்ஸ். அந்த என்ன ரூல்ஸ்னால், இத்தனை வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது அப்படின்றத ஒரு ரூல்ஸாகவே வி ஹவ் டிரைவ்ட் இட். அந்த ரூல்ஸை வச்சு தான் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் இப்போ நார்மலாக ஹெட் அண்ட் ஷோல்டர் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்மளோட ரூல்ஸில் என்னென்னா ஒரு ஸ்பெஷல் ஷோல்டர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதையும் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸோ அதுக்கான கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ஸோ கீழே இருக்க ஸ்க்ரோலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்ரி மண்டே வந்து நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர் 3 இடத்துலையும் கிளாஸஸ் வில் பி கோயிங். அண்ட் whereas உங்களுக்கு சாட்டர்டேஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் கிளாஸஸ் வில் பி ஆன் சாட்டர்டேஸ். அண்ட் இன்கேஸ் பிரான்ச்சஸுக்கு வர முடியல அப்படின்றவங்களுக்கு நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ இந்த கமிங் Thursday வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ இன்னும் இதோட டீட்டெயில்ஸ் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஸ்க்ரோலுக்கு
கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. All right. So I hope this video was useful. And இன்னொரு விஷயம், எல்லாருமே அந்த காம்போ ஆஃபர் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னும் அந்த காம்போ ஆஃபர் நம்ம ப்ரொலாங் பண்ணி தான் வச்சுருக்கோம். அண்ட் அந்த காம்போ டீல் ஸோ இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ், ஹெலியாட் வேவ்ஸ், இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரேடிங்லாம் வந்து அந்த காம்போ டீலில் வரும். ஸோ 2 இருக்குது உங்களுக்கு. ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆப்ஷனும் இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் அட்வான்ஸ் ட்ரேடிங்கும் இருக்குது. அந்த டீலில் தான் உங்களுக்கு அட்வான்ஸ் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பற்றியும் அதில் கிளாஸஸில் வரும். ஆல்ரைட். ஸோ இன் கேஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை கேட்டிங்கன்னா they'll give you all the details. Alright. So I hope this video was useful and thank you very much for joining. Take care.